ஒரு ராயல் பிளட்டன் உருவாயிருச்சா? இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போச்சுன்றத அடுத்த பார்ட்ல பாரு. ஓகே. இப்ப இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி ராயல் பிரிட்டன் நடந்துருச்சு. அந்த ராயல் பிரிட்டன் வந்த பிறகு, ஒரு கட்டத்துல இவங்க மட்டுமே மோனோபோலி பண்ணிட்டே இருப்பாங்க. கீழ இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தான் மூளை மழுங்கிருச்சுல. தனக்கும் சுயறிவு இல்லைன்றத ஒத்துக்கிட்டான். நம்ப வச்சுட்டான் அவனுக்கு. அவன தனியா விட்டாலே நிம்மதியா வாழ்ந்துட்டு, அவன் லைனேஜுக்கு தலைவனே தேவையில்ல. அவனுடைய குடுக்கப்பட்ட கைட்ஸ் இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, நிம்மதியா வாழ்ந்துக்க, நிம்மதியா சாப்பிட்டு முடிஞ்சு நம்மட்ட வந்து சேர்ந்துரு. இதுதான் அவனோட ப்ராஜெக்ட். ஸோ இத பண்ணாம, சுத்தி விட்டு, கடவுளே இல்லைன்னு ஆக்கி, கடைசி ஒரு மன்னன் ஒருத்தன் உருவானான்ல, அவன் நாளைக்கு செத்து போறான்ல, அவனுக்கு ஒரு சமாதிய கட்டி, அவன கும்பிட விட்டுறது. நீ மூத்தோள கும்பிட்டுட்டு இருந்த, இளையவள கும்பிட்டுட்டு இருந்த, சிவந்தவன கும்பிட்டுட்டு இருந்த. அடுத்து என்ன ஆக்கிட்டான்? அப்படியே அவன திருப்பி விட்டான். இவனுக்கு ஒரு பேர் வைக்கிறது. மூத்தோள் இளையவள்ன்ற பேரு இவனுக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. நம்மள தான்டா கடைசி வரைக்கும் வாழணும். நம்ம தான்டா அவனுக்கு கடவுளா மாறணும்னு நெனச்சுட்டு, அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். 3 ஆத்தல், அழித்தல் கடவுள் இருக்குல்ல, அவங்க பேர அவனுக்கு வைக்கிறான். வச்சுட்டு அவன கடைசி வரைக்கும் வணங்க வைக்கிறான். இங்க மனிதர்கள் வந்து மன்னர்களாகி இறந்த பிறகு மட்டும் கிடையாது. இந்த மன்னர்களா இருந்த முதல்ல இருந்தவங்களே இவங்க தான். நான் சொன்ன அந்த 3 கூட்டம் தான் இறங்குச்சு. ஸோ அவனுங்க தான் உள்ள புகுந்து இந்த வேலைய பார்த்தானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு, தான் வேலை முடிஞ்ச உடனே தன்னோட லைனேஜ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு, கலப்புகள மட்டும் வச்சுக்கிட்டு அவன் மேல போயிட்டான். மேல போயிட்டு இங்க இருக்கவங்கள வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவுதான் மேட்டரு. ஸோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஆர்ஜின்ஸ் ஒவ்வொரு நாடுகளையும் மைக்ரேஷன் ஆகி ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ளேயும் இந்த மாரி ஒரு கிரியேட் ஆகுது. சேம் டைமிங்ல உருவாயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க ராஜ பரம்பரைகள் ஆள ஆரம்பிக்குது. இங்க இருக்க மனிதர்கள் அடுத்தடுத்த ரகசியம் கடத்த முடியாம, மேல இருக்க ரகசியம் கீழ, கீழ ரகசியம் இருக்க மேல, இதெல்லாம் மாறாம ஒரே ரகசியம். மன்னர்கள் சொன்னா நம்ம கேட்கணும். இப்படின்ற ஒரு ரகசியத்த கொண்டு போயிட்டானுங்க. கும்பிடுங்க ஏசம்மா. அப்படி ஆக்கிட்டாங்க அவங்க எல்லாரையும். இப்படி கை கட்டி, கை கட்டி எத்தன லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானம் தெரியுமா? அதான் அவனால ஈஸியா வெளிய வர முடியல. அவ்ளோ கஷ்டம். ஏன்னா, இப்ப இந்த இடத்துக்கு உன்ன கொண்டு வரதுக்கு அவன் அவ்ளோ பாடுபட்டுருக்கான். இத நாங்க உடைச்சு வெளிய வர முடியல. அதான் அவனால தாங்க முடியல. இந்த படம் பார்த்திருக்கியா? மாநாடு படத்துல, "டேய் எப்புட்றா நீ செத்தா நான் எப்புட்றா திருப்பி வரேன்?" அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கேரக்டரா இருப்பாய்ங்க. சைக்கோ மாரி காட்டியிருப்பானுங்க. நம்ம நல்ல விஷயத்துக்காக லூப்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அவன் கெட்ட விஷயத்த தடுக்கிறக்காக, "நீ 1000 தடவ செத்து செத்து பொழச்சாலும் நான் 1000 தடவ செத்து செத்து வருவேன்டான்னு" சொல்றான்ல. இதெல்லாம் சும்மா கிடையாது. இது நடந்துகிட்டு இருக்கு. பன்னெடுங்காலமா நடக்கிற போர். மறைமுக போர். இது இங்க வந்து நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வரலாற்றுல எங்கேயுமே இருக்க மாட்டானுங்க. ஏன்னா வரலாற்ற எழுதுறவனே அவன் தானே. அப்ப அவனுக்கு ஏத்த மாரி தான் எழுதிட்டு போவான். எங்க பேர் ஒண்ணு இருக்குன்னா, எப்படி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அஞ்சானஞ்சன். அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட் ஒரு அஞ்சானஞ்சன் உருவானானா, முருகன். முருகு. முருகு அப்படியே மாத்தி முருகன் எண்ணு போட்டு முடிச்சு விட்டானா, இது மாரி தான். இப்போ நான் கதிர்ன்னு ஒருத்தன் இருக்கேன்னா, "ஏய் கதிர்" அப்படின்னு உனக்கு புரியுதா? காசின்னு ஒருத்தன் பேர மாத்திட்டு போயிருவான். இப்படிதான் ரகசியங்கள் திருடப்படுது. ஆனா உழைச்சது நீ. உன்னுடைய அர்ஜுன். ஸோ உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன் சிம்பிளா. இப்படிதான் நீங்க அடிமையாக ஆரம்பிச்சீங்க. இப்போ இந்த எந்த இடத்துல மன்னர்கள் உனக்கானவனா இருந்தான்? இப்பயே உனக்கு புரிஞ்சிருக்கணுமே! பாரிசாலன் வீடியோ பார்த்தியா? அவன் என்ன கதர்றான்? நம்ம மன்னர்கள், நம்ம மன்னர்கள். ஏன் சொல்றான்னா, அந்த லைனேஜுக்கு கீழ வேலை பார்க்கக்கூடிய கடைசி கெட்ட கூட்டங்கள் இவங்கெல்லாம். சும்மா சில்லற பயலுக. கீழ் மட்டத்துல வேலை பார்க்குறவங்க இவங்கலாம். ஒரு விட்டகுறை, தட்டக்குறை அவிங்க லைனேஜோட இருக்கு இவங்களுக்கெல்லாம். இருக்கு உண்மையிலே இருக்கு. இல்லாமலாம் இல்ல. இருக்கு. ஸோ, அதனால தான் அந்த விட்டகுறை, தட்டக்கிறதுக்காக கூட்டி போய் மந்திரிச்சு விட்டுருவாய்ங்க. மந்திரிச்சு விட்டோனே, "சரிங்க எஜமா, எனக்கு இது வேற வழி இல்ல. நான் உங்க கூடயே வேலை பார்த்துட்டு போறேன்." ஏன்னா, முதல்ல ஆரம்பத்துல உண்மைய பேசி தான் வந்திருப்பானுங்க. வரும்போது நீங்கலாம் என்ன பண்ணீங்க? நேத்து நான் வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்கா? ஒரு மெம்பர்ஷிப்காக கதறுனீயல்ல. உன்ன மாரி ஆட்கள். உண்மையிலேயே ஆட்களும் பேசுவான். ஒரு சிலவையும் போலி ஐடிய வச்சு நம்மள ட்ரிகரும் பண்ணி விடுவான். இப்போ என்ன பண்ணுவான்? பாரிசாலன் சொல்றான்ல, புலம்புறான்ல, "நான்லாம் அப்பலாம் இவ்வளோ பேசினேன் தெரியுமா? இப்பலாம் ஏன் பேச மாட்றீங்க?" புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா, இப்ப அரசியல் ரீதியா போய்ட்டான்னா, இந்த அரசியல் கட்டமைப்பு, ஓட்டிங், வாக்குச்சாவடி இது எல்லாமே போலி. இதுக்கு எதிரா பேசிட்டு இருந்த பாரிசாலன், இப்ப அரசியல் நோக்கி, அரசியல் களம் நோக்கி போயிட்டு இருக்காரு. உனக்கு புரியுதா? ஏன்னா புரிஞ்சிருச்சு. ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. வேற வழியே இல்ல. இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். சர்வே பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம அவன் கூட இணக்கமா போயிடுவோம்னு போயிட்டாய்ங்க இவங்கலாம். இவ்வளவுதான் மேட்ரு. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த அரச பரம்பரைகள் இப்படித்தான் உனக்கு ஆயிடுச்சு. இந்த அரசர்கள் எல்லாரும் உனக்கானவனா? சரி, ஓகே. இப்போ அரசர்கள்லாம் நல்லது செஞ்சவங்களும் இருக்க தானே செய்றாங்க. நான் ஆரம்பத்துல உருவான அரச குடும்பம் இருக்குல்ல, அது உனக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா, நீ சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த பூமியில. புரியுதா? இந்த பூமிய உனக்கான சொர்க்கமா மாத்தி வாழ்ந்துட்டு இருந்த. அப்போ புதுசா ஒருத்தன் வந்து உன்னைய வாழ வைக்கணும் அப்டின்னா, இத விட பெட்டரா குடுக்கணும் உனக்கு. இத விட பெட்டரா குடுத்தா தான் நீ அத ஏத்துக்குப்ப. நீ என்ன தெரியுமா யோசிப்ப? நான் ஏற்கனவே நல்லா தானே இருக்கேன். நான் எதுக்குடா நீ சொல்றத கேட்கணும்? எனக்கு இங்க சாப்பாடு இருக்கு. நான் சாப்பிட்டு போயிருவேன். அப்போ அந்த சாப்பாட அழிக்கணும். அழிச்சு அத விட ருசியான, அதோட ஹைபிரிட்டான ஒரு விஷயத்த அவன் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அத அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நான் உங்களுக்கு தரேன். நீங்க முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஒரு மாதிரியான சாப்பாடு கீழ இருந்து அதுவா வளர்ந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக் சரியில்ல. அதனால தான் இந்த நோயெல்லாம் வந்துச்சு. இப்படிலாம் அவன நம்ப வைக்கிறதுக்காகவே பல பொய்கள், பல நோய்கள உருவாக்கி உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியது. ரொம்ப டீட்டெயிலா போ முடியாது. ஸோ இந்த மாரி பண்ணி உன்ன நம்ப வச்சான். என்ன நெனைப்ப? "ஏய் ஆமான்டா நம்ம இவ்வளவு நாள் சின்னனால தான் இப்படி ஆச்சு போல" அப்படின்னு சொல்லி அவன் குடுக்குறத சாப்பிட ஆரம்பிப்ப.
அவன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டா என்னலாம் நடக்கும், இதோட ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சு அவன் குடுத்த சாப்பாட சாப்பிட்டு, அதுக்கு ரியாக்ஷன் நடக்கும்போது, இவன் சொல்றதும் கரெக்ட்டா இருக்கும்போது, நீ நம்ப தானே செய்வ. இப்படித்தான் நீ அப்படி போன. அப்போ ஆரம்பத்துல நீ அடிமையாகும்போது, நீ முழு அடிமையா இல்ல. ராஜா வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்த நீயும். ஆனா போக, போக, போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, குறைஞ்சு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்ச. ஏய் எனக்கு என்னமோ இது சரியில்லாத வாழ்க்கை மாரி இருக்குன்னு சொல்லி அந்த டைம்ல பேசுவான் பாத்தியா? அவன ஃபுல்லா எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு கொன்றுறது. இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவன அப்படியே போலியான ஒரு பிம்பத்த கட்டமைச்சு, அவன எப்படியாவது அவன் பக்கம் செத்துறது. இப்படிதான். இது சொல்லுவான்ல அந்த தளபதின்னு ஒரு வரிகள் வரும். அந்த வரிகள் நேத்து எதிர்த்தவன் எனக்கு இன்று என்னோட ரசிகர் படையிலேன்னு ஒரு வார்த்தை வரும். என்னன்னா, அவன எதிர்ப்பான் முன்னாடி. அப்புறம் கடைசியா அவன ரசிகர் படையில சேர்த்துருவான். ஏன்னா, அவனுக்கு தேவையானத குடுத்து, அவன நெருக்க முடிஞ்சத நெருக்கி, வேற வழியே இல்லடான்னு சொல்லி போவான்ல, அப்படி சேர்த்துருவான். இப்படிதான் இவன் பேத்தி பேத்தி பெரிய பிரமிட கட்டி வச்சிருக்கான் உலகம் முழுக்க. அந்த பிரமிட்ல இருக்கக்கூடிய ஒரு செங்கல் தான் நீங்க எல்லாருமே கீழ. என்ன சொல்றது? மெயின் புள்ளிகள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள சொல்லிட்டு இருக்கேன். அந்த செங்கல தூக்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. வைரஸ் போதும். ஒரு ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சிஸ்டத்த மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு வைரஸ் போதும். அதாவது இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்ப உடைக்கிறதுக்கு ஒரு பிளட் லைன் போதும். ஒரு டிராப் போதும். ஆதி பிளட் லைன். ஆதி நம்மளுடைய மரபணுகள் ஒரு சின்ன மரபணுகள் ஆக்டிவேட் ஆனா போதும். ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரையும் ஆக்சஸ் பண்ணிரும். நாமெல்லாம் வைரஸ். அந்த வைரஸ பார்த்தா அவன் பயப்படுறான். ஐய்யய்யோ! ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கைய கால்லாம் கழுவிட்டு நீட்டா இருக்கான். இருந்துக்க. நீ எவ்வளோ நீட்டா இருந்தாலும் இந்த வைரஸ் உன்னால தடுக்கவே முடியாது. அதெல்லாம் யோசிக்கலாம். ப்ரோ கதிர் ப்ரோ நீ என்ன ப்ரோ நீ கோவப்படாத ப்ரோ, நீ பேசாத ப்ரோன்னு சொல்லலாம். கோவம் வரத்தான் செய்யும். நான் மனுஷன் தான். ஸோ அப்பப்போ கோவம் வரத்தான் செய்யும். காட்ட தான் செய்வேன். அத காட்டாம உள்ள வச்சிருந்தா தான் சிக்கலாயிரும். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம்.